அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் 21, பாடல் 306, கேள்வி கேட்டு அமைதல். சிறியார் மணற்சோற்றில் தேக்கிடுமாபோல் செறிவால் அனுபோகம் தித்திக்கும் எண்ணில் குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாது இருந்தார் அவராவர் அன்றே. இப்பாடலில் திருமூலர் மிக அழகான எடுத்துக்காட்டு ஒன்றை மேற்கோள் காட்டி நம்முடைய அறியாமையை பற்றி குறிப்பிடுகின்றார். அதாவது, மனிதன் ஒவ்வொருவரும் பிறந்த பிறகு தம்முடைய அந்த வாழ்க்கையினுடைய சிற்றின்பங்களில் மாட்டிக்கொண்டு உழன்று ஐம்பொறிகளால் வரக்கூடிய அந்த இன்பத்தை துய்த்து கொண்டு அதுதான் உண்மையான இன்பம் என்று கருதி கொண்டு மெய்யான இன்பத்தை, பேர் இன்பத்தை எப்படி தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அதற்கு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லுகின்றார் என்று சொன்னால், குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சிறிய வயதில் ஒரு மணர் வீடு கட்டுவார்கள். குழந்தைகள் அவர்களுக்குள் தங்களை பெரியவர்களாக பாவித்து கொண்டு மணலால் வீடு கட்டி அந்த மணர் வீட்டில் களிமண்ணால் சோறு சமைத்து அதை சிறிய சிறிய அந்த பொம்மை தட்டுகளில் இட்டு உணவு பரிமாறி உண்டு கழிப்பது வழக்கம். இது குழந்தைகள் விளையாட்டு. ஆனால் அந்த குழந்தைகள் அந்த நேரத்தில் அது உண்மையிலேயே எல்லாம் நடப்பது போல பாவித்து அதனை உணர்ந்து மகிழ்ச்சியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களாம். எப்படி அது உண்மை என்று அவர்கள் இல்லாத, அது பொய்யான ஒரு சோற்றையும் பொய்யான வீட்டையும் உண்மை என்று அந்த விளையாட்டில் அவர்கள் மகிழ்கின்றார்களோ, அதுபோல் உலக இன்பத்தை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை இந்த ஐம்புலன்களால் வரக்கூடிய இன்பத்தை துய்த்துவிட்டு உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இறையருள் கிடைத்துவிடும் என்று நினைப்பதும் பொய்யானதாக இருக்கும். எப்படி அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற மணல் வீடு, களிமண் சோறு பொய்யானதோ, அதுபோலவே இங்கே உலகத்தில் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் பொய்யானவை என்று உணராமலே இறையருள் கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் மனிதன். அப்ப என்ன செய்யணும்? இறைவன் இப்படிப்பட்ட தன்மையிலானவர். இறைவன் எப்படிப்பட்ட தன்மையானவர் அதை உணர்ந்து அவரை இப்படி அணுகலாம் அப்படி அணுகலாம் என்று குறிப்பால் உணர்த்திவிட முடியாத இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை கூட, இறைவன் இப்படி இருப்பார், இறைவன் அப்படி இருப்பார், அவரை இப்படியெல்லாம் சென்று அடையலாம் என்றெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூட ஒரு கேள்வி ஞானம் கூட இல்லாமல் வாழ்க்கையை உலக இன்பங்களின் வழி நடப்பவர்கள் என்னவாங்க? இப்படிப்பட்ட வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா இந்த சிற்றின்பங்களை துய்த்து அனுபவித்து அதிலேயே உழன்று கொண்டிருப்பவர்கள். அந்த கேள்வி ஞானத்தை கூட, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் இப்படிப்பட்ட தன்மையானவன், அவனை இப்படி சென்றால் அணுக, இதையெல்லாம் துளி கூட மனதில் வாங்காமல், ஞானத்தால் உணராமல் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு காலம் இறைவனை அறிய மாட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, தன்னையும் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் ஆன்மீகத்தின் முதல் படி தன்னை உணர்தல்.
தான் யார் என்று உணர்ந்த பிறகுதான் இறைவன் யார் என்று நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். தன்னையே அறியாதவன் எங்கிருந்து இறைவனை அறிய முடியும்? எங்கிருந்து அந்த ஞானம் கிடைக்கும்? எனவே தன்னையும் அறிய மாட்டார்கள், இறைவனையும் அறிய மாட்டார்கள், மீண்டும் மீண்டும் பிறவியிலே உழந்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் திருவள்ளுவர் கூட, ஐயன் வள்ளுவன் கூட அங்கே மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் 351வது குறளில் பாருங்களேன், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த வாழ்க்கையில மனிதர்கள் என்ன செய்யறாங்களாம்? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். அதாவது பொய்யானவற்றையெல்லாம் மெய் என்று நம்பிக்கொண்டிருப்பார்களாம். எப்படி? அங்க பார்த்தோமே, குழந்தை மணல் வீடு கட்டி களிமண்ணால் சோறு இட்டு சாப்பிடுவது போல் பாவித்து இன்பத்தை உணர்கின்றார்கள் அல்லவா, இன்பத்தை தூக்கின்றார்களே. அதுபோல பொய்யானவற்றை மெய் என்று நம்பும் இந்த மயக்கம் மருளானாம் மானா பிறப்பு. இந்த மயக்கம் என்ன கொடுக்கும்னா, இழிவான பிறப்புகளையே அடுத்து 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 வரும் பிறவிதோறும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று வள்ளுவன் சொல்லுகின்றார். அங்கே அவர் என்ன சொல்லுகின்றார்? இப்படிப்பட்ட பொய்யானவற்றில் உழண்டு கொண்டிருந்து மெய்யானவற்றை அறியாதவர்கள் இறைவனையும் அறிய மாட்டார்கள், தன்னையும் அறிய மாட்டார்கள் என்று அங்கே திருமூலர் மிக அழகாக இந்த திருமந்திரத்தின் மூலமாக விளக்குகின்றார். திருச்சிற்றம்பலம்.